மேன்மை கனம் துதி எல்லாம் இயேசுவுக்கு மாத்திரமே. இந்த நல்ல நாளில் நான் உங்களை ஊழியத்தின் நிமித்தம் நான் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். என் குடும்பத்தார் அநேகர் உள்ள இருக்கிறீங்க, உங்களெல்லாம் பார்க்கறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா பிப்ரவரி மாதம் கடந்த ஆண்டில் ஊழியத்தின் நிமித்தம் தான் வந்தேன். ஆனால் அப்போ என்னையும் அறியாமல் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டேன். அடுத்த விஷயம் வந்தால் கண்டிப்பாக காரில் தான் வருவேன்னு சொன்னேன். போனோம். மார்ச் மாதம் கார் வாங்க வச்சாரு. காரை டிரைவ் பண்ணிக்கிட்டே புதுச்சேரி எல்லையில் உள்ள நுழையும் போதே சாட்சியோட சொல்லிட்டே வரேன், ஊழியத்தின் நிமித்தம் காரிலேயே கத்திரனை வர வச்சிருக்காரு. அல்லேலூயா. அண்ணாலை போலதான் கார் கொடுத்தா உங்களுக்கு ஆண்டவரே கொடுத்தாரு, அவருக்கே ஓடுது. ஆமே. என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் மத்தியில் நானும் சாட்சியாக இருக்கிறேன். இந்த நல்ல நாளில் என்னை உங்கள் மத்தியில் நிறுத்தின தேவனை நான் உயர்த்துகிறேன். அதே போல இந்த நாளில் கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தம் என்னோடு கூட இருக்கிற நான் பெயர் சொல்லி நான் வரவேற்க விரும்புகிறேன். அவர் ஏதோ ரொம்ப சாதாரண ஊழியர் மாதிரி நினைச்சுக்காரு. அவர் என் மேல அவருக்கு அதிகமாக உரிமை, அதனால ரொம்ப சாதாரணமாக இருக்கிறாரு. ஒரு சர்வதேச ஒரு டயசிஸ்ல பேராயராக இருக்கிறாங்க. பிஷப் ஒனேசிமோ கோபி ஐயாவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியே கைத்தட்டி நான் சந்தோஷப்படுகிறேன். இயேசுவின் அற்புத சுவிசேஷ சபை ஜோலார்பேட்டை ஊழியத்தின் ஸ்தாபகர், அதே போல சென்னையில கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்கிற தேவனுடைய ஈவு ஊழியங்கள். இப்போதைக்கு சின்ன ஆயரா தான் இருக்கிறாரு. சீக்கிரத்துல 4 பேர் ஆயிரம் மாற்றிடுவோம். அவருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதே போல இந்த நாளில் என்னோடு கூட என்னை நேசிக்கிற ஐயா சொன்ன மாதிரி அவர் என்னை பெத்தெடுக்கலன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி நான் அப்படி சொல்லிட்டேன். கூட பிறக்கல, அவ்வளோ அன்பு என் மேல. ஒவ்வொரு காரியமா விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தம்பி என்னப்பா நடக்குது, எப்படி போயிட்டு இருக்கு, ஊழியெல்லாம் என்ன நடக்குது, எல்லாமே அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் பிப்ரவரி மாதம் வந்தது அவங்க ஒரு வீட்டில் அவங்க பிள்ளையுடைய முதலாவது ஆண்டு பிறந்த நாள் விழாவில் தான் வந்தேன். அது நிமித்தம் நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். அவங்க என்னை அழைச்சதே ஒரு பெரிய ஒரு விஷயம். அவங்களுக்கு ஆண்டவர் தரிசனம் காண்பிச்சு, அம்மாவுக்கு ஆண்டவர் சொப்பனங்களை காண்பிச்சு, இந்த தம்பி தான் மெசேஜுக்கு வரணும்னு வைக்க வச்சு, ஏன் கொண்டு வந்தாருலாம் தெரியாது, ஏன் சிலரை பார்க்க வச்சாருன்னு தெரியாது. ஆனா இப்பதான் புரியுது இவ்வளோ பெரிய திட்டமா. அதனால தேவன் வச்ச இந்த தரிசனத்துல இந்த பாண்டிச்சேரி ஊழியத்திற்கு ஒரு சின்ன ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கிறது நிமித்தம் என் அக்காவையும் நான் வரவேற்கிற ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். சபசுருவி தேவ கரத்தின் நிழல் ஊழியங்கள் ஜெபிச்சுக்கோங்க. தேவன் அவங்க ஊழியத்தை இன்னும் பெருக செய்வாராக. அதே போல இந்த நாள்ல உங்க ஊருக்கு இந்த பட்டணத்திற்கு புதிய ஸ்தானாதிபதிகளாய் தேவன் எழுப்பியிருக்கிற 2 ஒலிவ மரக்கன்றுகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா ஆனந்தி கண்ணன்னு பேர் போட்டாச்சு, ஆனா ஆனந்தி சுலோச்சனம் தான் பேர் போடணும். நான் அவங்ககிட்ட ஒரு நாள் இப்படிதான் சொன்னேன், அக்கா தெரியாதனமா நீ அக்கா அவ கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு. 2 பேரும் சேர்ந்து அவங்க செய்கிற ஊழியம், தொடர்ச்சியா அவங்க படுகிற பிரயாசங்கள், அவங்க எங்களுக்காக எடுக்கிற ஜபங்கள் எல்லாவற்றையும் நான் நினைக்கிறேன். அதனால இயேசு சொன்ன மாதிரி தான், இனி நீங்கள் சீஷர்கள் அல்ல, சிநேகிதர்கள். அதே போல இனி நீங்க இந்த கனமான ஊழியத்துக்கு கிறிஸ்துவுக்கு நீங்கள் வேலைக்காரர்கள். அதனால ஆனந்தி அக்காவையும் நான் வரவேற்கிறேன், சுலோச்சனா அக்காவையும் நான் வரவேற்கிறேன். அதே போல கூட்டத்தில் ரொம்ப சைலண்டா ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறாரு. நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். என் அன்பு சகோதரர் திருவானனுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். சீக்கிரத்துல அவரும் இங்க ஊழியம் செய்வார். அவருக்கு ரொம்ப தாழ்வு மனப்பாங்க. சஞ்சய் பிரதர் என்னை கூப்பிட்டாதீங்க பிரதர் அப்படின்னு. அதனால இன்னைக்கு விட்டுட்டேன். ஆனா இனி வருகிற நாட்களை கட்டாயம் விடவே மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை, சஞ்சய் ஊழியம் செய்கிறான் இல்ல, நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு ஒரு அலங்கத்தை கட்டணும். ஆமென். எனக்கு ரொம்ப பாண்டிச்சேரியை பிடிக்கும். யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு ரொம்ப பாண்டிச்சேரியை பிடிக்கும். காரணம், இந்த நாள் முதல் கொண்டு உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் கிருபை பெருக போகிறார். அவன் கிருபை பெருகிட்டா இயேசு இந்த பூமியில கால் வச்சிருவாரு. கால் வச்சுட்டா
ஜெபம் பண்ணோம்ல, இனி இந்த பாண்டிச்சேரியிலிருந்து கர்த்தர் மிஷனரிகளை எழுப்புவாராக, சுவிசேஷகர்களை எழுப்புவாராக, தீர்க்கதரிசிகளை எழுப்புவாராக. எனக்கு ஆசை கர்த்தர் இந்த தேசத்துல அப்போஸ்தலர்களை எழுப்புவார். ஆமென். கால் மிதிக்கிற தேசங்கள் எல்லாம் இயேசுவுக்கு மாத்திரம் சொந்தமாகும். ஆமென். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே, ஊழியங்களும் தரிசனங்களும் எல்லா அழைப்புகளுக்கும் அவர் தான் தலை. அதனால எங்க தரிசனம் ஒன்றுதான். ஐயா சொன்னபடியே உங்களை எழுப்புகிறதே எங்கள் தரிசனம். அதற்கு அடையாளமாய் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். என் கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அக்கினிய இந்த தேசத்தின் ஜனங்கள் மேல போட்டுட்டா எழுப்புதல் தன்னால் பாண்டிச்சேரியில வந்துடும். நான் மறுபடியும் சொல்றேன், தேசத்தை பார்க்கிலும் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பரிசுத்தமாய் தான் இருக்கிறார். உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற இயேசு நல்லவராய் தான் இருக்கிறார். மனுஷர்கள் மாறினாலும் நம்மை அழைத்தவர் மாறவே. அல்லேலூயா. அதே போல இந்த நாளில் வந்திருக்கிறவங்க எல்லாரையும் நான் ரொம்ப அன்போடு வரவேற்கிறேன். சில ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் பெருக செய்வாராக. நீங்கள் கால் மிதிக்கிற தேசத்தையும் கர்த்தருக்கு என்று சொந்தமாக்குங்க. ஆமென். அதே போல இன்னைக்கு உங்களுக்கு இந்த கூட்டத்தின் முடிவுல நல்ல ஒரு ஆகாரம் உண்டு. நானே கேட்டேன், நிறைய பிரயாசம் பண்ணீங்க. அவங்க சொன்னாங்க, பரவாயில்ல விடுப்பா, கர்த்தருக்கு தானே, கட்டாயம் அதை வாங்கி பிரிச்சு அதை ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. அதை சமைச்ச கைகளை கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதிக்கும். நாமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிட்டேன். இன்னைக்கு மதியம் சாப்பாடு அவ்வளோ ரொம்ப ருசியா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் சாப்பிடும் போதே கேட்டேன், அக்கா யாருக்கா செஞ்சா அப்படின்னு. கர்த்தர் இன்னும் நல்லா சமைக்கிற கிருபையை தருவாராக. ஆமே. ஆமா, நீங்க ஸ்தோத்திரம் பண்ணா அவங்க வீட்டுக்குள்ள அது ஆசீர்வாதமாய் கடந்து போகும். அதே போல அடுத்த மாதம் நம்முடைய கூடுகை 2ஆம் தேதி நடைபெறும். இனி ஒவ்வொரு மாதமும் முதல் திங்கட்கிழமையில கர்த்தர் இங்கே கூட்டத்தை நடத்துவார். பெரிய காரியம். நெருக்கத்துல தான் இருப்போம் நினைச்சோம், விசாலமாக்கிட்டாரு. ஏன்னா நேற்று வரைக்கும் அட்ரஸ் எல்லாம் வேற. கொஞ்சம் சனிக்கிழமை தான் என்னை பலப்படுத்துற மாதிரி ஒரு செய்தி வருது, சஞ்சய் இப்படி ஒன்று நடந்திருக்குப்பா, உன்னே ஒண்ணுதான் ஞாபகம் வருது, நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் அது பயங்கரமா இருக்கும். என் தேவன் இன்னும் பயங்கரமானவைகளை செய்யணும். ஆனால் அது யூத ஜனத்துக்கு வெளிச்சத்தையும் ரட்சிப்பையும் களிப்பையும் நமக்கு ஒரு கனத்தையும் கற்றுக் கொடுக்கும். ஆமென். அதற்காக ஜெபியுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்யணும். ஒரு மாதமும் இது தடை இல்லாமல் நடக்கணும். ஒரு மாதமும் தடை இல்லாமல் நடக்கணும். எங்களுக்கு இந்த ஊழியத்திற்கு மிகப்பெரிய பேஸ்மெண்ட் அடித்தளமே ஜபம் மட்டும்தான். ஜபத்தை வைத்துதான் வேலூர்ல துவங்கி இருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 2வது செவ்வாய்க்கிழமைகளை நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெறுகிறது ஜபத்தினால. இப்போ இந்த ஆண்டின் துவக்கம், உண்மையை சொல்லணும்னா போன மாசமே நாம துவங்கி இருக்கணும். ஆனா கொஞ்சம் ஆவியானவர்கிட்ட நான் தான் கேட்டுட்டேன், ஆண்டவரே உபவாசமா எடுக்கிறேன், ஒரு மாசம் முடிக்க போறோம், ஒரு புது பலனோட ஒரு புதிய ஆண்டுல நாங்க துவங்கணும்னு ஆசைப்படுறேன். என் இருதயத்தின் இயக்கத்தை கொஞ்சம் ஆண்டவர் கேட்டு நீ ஜனவரியை நடத்திக்கிடாங்க. பரலோகத்தையும் திறந்துட்டாரு, சமுதாய கூடத்தையும் திறந்துட்டாரு. ஆமா, நீதிமானுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார். எனக்கு ஆசை இன்னும் அவர் என்னை நீதிமானா வைக்கணும், என்னை இன்னும் பரிசுத்தவானாய் தேவன் வைக்கணும். ஆமே. உங்க இருதயத்தின் விருப்பங்களை தேவன் இன்னைக்கு நிறைவேற்றுவாராக. என்ன தேவையோடு வந்திருக்கிறீர்களோ இன்னைக்கு சர்வ வல்லவர் உங்களோடு பேச போகிறார். ஒரு மனுஷனுடைய சத்தத்தை நீங்கள் இன்னைக்கு கேட்க வரவில்லை. ஒரு மனுஷனுடைய சத்தம் உங்களை ஆறுதல் படுத்துவதும் இல்லை. ஊழியத்தின் பாதையில என் அனுபவம் கம்மி, வயதும் கம்மி. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டயலாக், கடுகு சேர்த்தாலும் காரம் குறையாது, உள்ள இருக்கிற அபிஷேகம் ரொம்ப பெருசு. அதனால இன்னைக்கு ஆவியானவர் தான் பேச போகிறார். எனக்கு இந்த ஊழியத்தின் பாதையில நான் கற்றுக்கொண்டு ஒரே ஒண்ணு, என்னை யார் ஆறுதல் படுத்தினாலும் நான் ஆறுதல் அடையவே மாட்டேன். அப்போ என் பக்கத்துல யார் வந்து சஞ்சய் கூட நாங்க இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், இதை பார்த்துக்கிறோம், இதெல்லாம் நாங்க செய்கிறோம், நான் சொன்னோம் அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.
சோர்ந்து போன முகத்தோடையே ஜெப அறைக்குள்ள போயிருவேன். போய் அறைக்கதவை பூட்டி முழங்கால் போடுவேன். ஆண்டவரேன்னுவேன். ஒரே ஒரு சத்தம், என் இருதயம் எல்லாம் நிறைச்சிடும், என் கண்ணீர் மாறிடும். இன்னைக்கும் உங்களுக்கு அதே சத்தம் தான் கேட்க போகிறது. மறுபடியும் சொல்லுவேன், நீங்கள் கேட்க வந்திருப்பது ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, சர்வ வல்லவருடைய சத்தத்தை. அவர் வார்த்தை கேட்ட மாத்திரத்துல உங்கள் இருதயத்தை இன்னைக்கு அவர் நிரப்புவாராக. ஆமென். சீக்கிரத்துல இந்த மாதத்தின் ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமான இந்த மாதம் சென்னையிலும் நாங்கள் துவங்குகிறோம். எங்க ஆசையே இது இன்னும் உலகளாவிய ஊழியமாய் மாறணும். காரணம், கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ஆவியானவர் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை எனக்கு ஆசையே கிடையாது. நான் இப்படிதான் நினைச்சேன், ஒரே ஒரு ஜெப கூடாது தருவாரு, அதை பெருசா கட்டுவோம், எங்கேயோ ஓட வேண்டாம், நம்மளை தேடி ஆத்துமாக்கள் கொண்டு வருவாரு, நிம்மதியா ஊழியம் செஞ்சுட்டு போவோம். நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது இல்லையா? யாரால மாற்ற முடியும்? அதனால நான் நினைச்சதை ஒருத்தர் கேட்டுட்டாரு, இறங்கி வந்தவர் சொன்னாரு, இனி இது மினிஸ்ட்ரிஸ் அல்ல, இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி வாக்கு கொடுத்தாரு. இந்த கடந்த ஆண்டு ஜூன் மாதம் உபவாசத்துக்கு பின்பு கர்த்தர் கொடுத்த தரிசனங்கள் தான் வேலூர், பாண்டிச்சேரி, சென்னை. ஒருவேளை இந்த ஆண்டுல கர்த்தர் இன்னும் வேற எங்க துவங்க போகிறாரோ தெரியாது. நான் மறுபடியும் சொல்லுவேன், எங்களுடைய யோசனைகள் எல்லாம் எந்த மனுஷனையும் பிரியப்படுத்திடவே கூடாது. ஊழியத்துல எந்த மனுஷனையும் பிரியப்படுத்திடவே கூடாது. ஒருவேளை ஆனந்தி சிஸ்டரை நான் பிரியப்படுத்தணும் நினைச்சு இருந்தேன்னா பிப்ரவரி மாசமே அவங்க கையில அந்த ஊழியத்தை நான் கொடுத்திருப்பேன். சுலோச்சனாக்காவை நான் பிரியப்படுத்தணும் நினைச்சு இருந்தேன் அப்படின்னா பிப்ரவரியிலே சொல்லியிருப்பேன், இங்க எனக்கு ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கணும், நீங்க துவங்குறீங்களா? இல்லை. இத்தனை வருஷம் ஊழியத்தின் பாதல ஒன்னே ஒண்ணு, சத்தம் கேட்கிறோம், சித்தம் செய்கிறோம், அவ்வளவுதான். எனக்கு இன்னும் ஆசை, ஒருவேளை உங்களை கொண்டு கர்த்தர் உங்களை பற்றியும் எங்களோடு பேசினா உங்களை நாங்கள் பயன்படுத்த மிகுந்த ஆயத்தத்தோடு இருக்கிறோம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சஞ்சய் பிரதர் அலங்கம் கட்டல, நாம் எல்லாரும் சேர்ந்து பாண்டிச்சேரியில கர்த்தருக்கு ஒரு அலங்கத்தை கட்டுகிறோம். அதற்கு இன்றைக்கு கர்த்தர் ஒரு ஆரம்ப நாளை வைத்திருக்கிறார். ஆமென். இப்போ நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிஷம் மாத்திரம் நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து போகிறோம். இன்னைக்கு சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் பேச போகிறார். எல்லாரும் கண்களை மூடி, கண்களை மூடி, கண்களை மூடி. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. மறுபடியும் இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. கடந்த ஆண்டு முழுவதும் அவர் செய்த நன்மைகள் ஆயிரம், நம்முடைய தனி வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகள் ஆயிரம், நம்முடைய ஜீவனை பல விசை காத்திருக்கிறார், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்தி இருக்கிறார். என்ன சூழ்நிலை வந்தாலும் அருகில் நின்று விடுவித்திருக்கிறார். இன்னைக்கு அந்த நல்ல தெய்வத்தை ஒரு நிமிஷம் நினைத்து இந்த ஆண்டின் துவக்கத்தில் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ண பண்ண வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மத்தில கடந்து வருவாராக. இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னத்தால் நிரம்புவதாக. இயேசுப்பா, இன்னைக்கு இந்த ஸ்தலம் முழுவதும் மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படுவதாக, மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படுவதாக. இந்த மேடை முழுவதும் இயேசுவின் மகிமை இப்பொழுதே ஊற்றப்படுவதாக. இந்த ஸ்தலம் முழுவதும் இயேசுவின் மகிமை ஊற்றப்படுவதாக. ஆவியானவர் என்னை நிரப்புவீராக, ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக. இன்னைக்கு நீர் எங்களை கொண்டு செய்கிற காரியம், இந்த நாளுக்கு பின் எங்களை கொண்டு செய்கிற காரியம் அது பயங்கரமாக இருப்பதாக. யூத ஜனத்திற்கு ரட்சிப்பை கொடுக்கும்படிக்கு, களிப்பு உண்டாகும்படிக்கு, வெளிச்சத்தை கட்டளையிடும்படிக்கு, கனம் உண்டாகும்படிக்கு இயேசுவே இன்னைக்கு எங்களை நிரப்புவீராக, எங்களை நிரப்புவீராக. இந்த இடம் அசையட்டும். இன்னைக்கு இந்த பாண்டிச்சேரி பட்டணம் அசைக்கப்படுவதாக. எங்கள் நிமித்தம் இந்த பூமியின் மேல் அக்கினி கொட்டப்படுவதாக. அன்னைக்கு மோசே தன் கைகளை உயர்த்தி நிற்க
சமூகத்தில் உயர்த்தி நிற்க இன்னைக்கு எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து கைகளை உயர்த்தி வானத்துக்கு நேராக அப்பாவுக்கு நேராக அப்பா இன்னைக்கு எங்கள் கைகளை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா அமலேக்கின் ஆவிகளும் சங்காரமாக்கப்படுவதாக. என் ஜனம் ரட்சிக்கப்படாதபடிக்கு இந்த பட்டணம் விடுதலை அடையக்கூடாதபடிக்கு போராடுகிற அமலேக்கின் ஆவிகள் இன்னைக்கு எங்கள் நிமித்தம் சங்காரமாக்கப்படுவதாக. அங்கே மோசே ஒரு பலிபீடத்தை கட்டினான். யெகோவா நிசி, யெகோவா நிசி. இன்னைக்கு இந்த யுத்தத்துல ஜெயத்தை எங்க கையில தர போகிறீரப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னைக்கு இந்த ஸ்தலம் முழுவதும் ஊற்றப்பட போகிற அபிஷேகம், இந்த இடம் முழுவதும் கட்டமைக்க வர போகிற தேவ மகிமை நாங்க இந்த முடிவில் சொல்ல போகிறோம். யெகோவா நிசி எங்கள் பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறீர். இந்த தேசத்துல இன்னைக்கு காலை தீச்சி இன்னைக்கு ஜெயத்தை எங்கள் கருத்தில் கொடுத்திருக்கிறீர். நீ யெகோவா நிசி. நன்றி பலி பீடம் கட்டுவோம். கைகளை தட்டி நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்வார். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நல்ல செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவதந்து நீர் அன்பு கொடி பாவம் நீங்கிற கழுவி விட்டீர். ஜீவதந்து நீர் அன்பு கொடி பாவம் நீங்கிற கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தமே சிந்திவிட்டீர். சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தமே சிந்தினீரே. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர். ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. தகப்பனே, நன்மை செய்தீரே. தகப்பனே, நீர் எங்கள் வாழ்க்கையில பாராட்டின கிருபை நிறைகள் 2025 முழுவதும் எங்களை காத்த கிருபைக்காக, இந்த 2026 நீர் எங்களுக்கு வைத்த இந்த நல்ல துவக்கத்திற்காக, இயேசுவின் ரத்தம் எங்களை சூழ்ந்தெடுத்துள்ளதற்காக, ஆவியானவர் இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் எங்களை நடத்தும் போவதற்காக, அப்பா இன்னைக்கு வார்த்தைக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரல, ஆவியானவர் எங்களோடு பேசும். காடேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம், பெண்மான்களை ஈனம் பண்ணுகிற சத்தம், இன்னைக்கு எங்கள் தேவன் எங்களோடு பேசுவீராக. இந்த ஆண்டின் துவக்கத்தில் உமது வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்தும், எங்களை தேற்றும், எங்களை ஆறுதல் அடைய செய்வீராக. நாங்க உங்க சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். நாங்க உங்க சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம்ப்பா. இன்னைக்கு எத்தனை பேர் மனம் திறந்து வாய்களை திறந்து அப்பா உங்க சத்தத்தை நாங்க கேட்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு வாய்களை திறந்து சொல் மகளே, என்னோடு பேசுங்கப்பா, என்னோடு பேசுங்க, என்னோடு பேசுங்க. இந்த ஆண்டின் துவக்கத்துல நீ பேச போகிற இந்த வார்த்தை என்னை பலப்படுத்தட்டும், என்னை இன்னும் எழும்பி பிரகாசிக்க செய்யட்டும், இன்னும்
அக்கினியில என்னை நானே இந்த அக்கினியில் நான் வைக்கிறேனப்பா. என் சுயம் சாங்கட்டும், சித்தமில்லாத ஒரு வார்த்தையும் புறப்படக்கூடாது. ஆவியானவர் நீர் என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ அதை மாத்திரம் இன்னைக்கு என்னை மறைத்து பேசும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆமென், ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள். இந்த நல்ல நாளிலேயும் உங்கள் மத்தியிலே நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் வைக்க விரும்புகிறேன். சீக்கிரம் உட்காருங்க. ஓகே, இந்த நல்ல நாளிலேயும் நான் உங்கள் மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை நான் வைக்க விரும்புகிறேன். இந்த நாளில பேசுகிறது ஒரு மனுஷன் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர். அவர் ஒரு மனுஷனை நிரப்பினால் சுயம் சாகும், ஆவியானவர் பேசுவார். இன்னைக்கும் அப்படிதான் வந்து அமர்ந்திருக்கிற உங்களுக்கு, இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற என் அன்பு தேவ தாசர்களுக்கு, இன்றைக்கு இந்த ஊழியத்தை கரத்தில் எடுத்திருக்கிற அன்பு தேவ ஊழியர்களுக்கு, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பின் மத்தியில வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு இந்த மாலை நேரத்துல நான் சொல்லுவேன், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு பக்கமாய் உங்களை நான் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாமா? அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஒரு அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. மறுபடியும் சொல்லிட்டீங்க, இயேசு இருக்கிறார். அப்ப இவ்வளவுதான் சத்தமா நல்ல ஒரு அல்லேலூயா. ஏன்னா நான் மைக்கில் இருக்கிறேன், நான் போடுற சத்தத்தினால எங்க ஊழியக்காரமாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என் ஜபமே அதுதான், புறப்பட்டதுல இருந்து இப்போ வரைக்கும் என் ஜபமே அதுதான். ஏசப்பா, நான் முடிச்சுட்டு போனாலும் எங்க ஊழியக்காரமாவை ஒருத்தவங்களை டச் பண்ணிடவே கூடாது. தேவன் காப்பாங்க. இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேச விரும்புகிறார். தேசத்தின் மேல் இருள் வந்திருக்கிறது, பூமியின் மேல் காரிருள் வந்திருக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், பூமியின் மேல் ஒரு வெளிச்சத்தை நான் அனுப்ப போவது இல்லை. இனி இயேசு நியாயம் செய்கிற நாட்கள் வந்தாயிற்று. இனி நியாயம் தீர்க்கப்படுகிற நேரம் வந்தாயிற்று. இதன் மத்தியில கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் இனி தடவி திரியக்கூடாது. எகிப்தின் மேல இருள் வரலாம், இஸ்ரவேல் ஜனத்துக்கு கர்த்தர் வெளிச்சமாயிருக்கிறார். எகிப்தியர்கள் தடவி தெரியலாம், ஐயோ எது எங்களுக்கு தெரியலையே, நிம்மதி எங்களுக்கு தெரியலையே, சமாதானம் எங்களுக்கு தெரியலையே, நமக்கு நல்ல வாழ்க்கை எங்களுக்கு தெரியலையே, தடவி தெரியப்படலாம். ஆனால் இயேசு சொல்லுவார், வெளிச்சம் உன் மேலே இன்னைக்கு வந்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு வெளிச்சம் உங்கள் மேலேயும் என் மேலேயும் வந்திருக்கிறது. நீங்களும் நானும் தடவி தெரியக்கூடாது, சொல்லணும், எனக்குள்ள சமாதானம் இருக்கிறது, எனக்குள்ள சந்தோஷம் இருக்கிறது. இன்னும் சுருங்க சொல்லணும்னா எனக்குள்ள இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். பாடும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? இப்ப சொல்லுங்க, நான் இனி தடவி தெரியலாம் மாட்டேன். தடவி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கவன கைய பிடிச்சி, வெளிச்சம் வேணுமா இங்க வா. அடுத்த மாதம் 2ஆம் தேதி கர்த்தர் உங்களை எல்லாம் வெளிச்சங்களாய் பயன்படுத்துவாராங்க. வெளிச்சத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்க மேல வச்சு அற்புதத்தையும் தேவன் வைக்க விரும்புகிறார். இன்னைக்கு உங்க சுக வாழ்வு துளிர்த்தது. இன்னைக்கு உங்க சுக வாழ்வு துளிர்த்தது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுவார், இன்றைக்கு பரலோகத்துல ஞாபக புஸ்தகத்துல எழுதப்பட்டாயிற்று, இப்படி ஒரு மனுஷனை எழுப்பணும், தாயின் வயிற்றுல முன்கைக்கணும், அவனுக்கு சஞ்சய் சாமுவேல் பெயர் எழுதப்படணும், அவன் இந்த நாளில பாண்டிச்சேரியில வந்து நிக்கணும், அந்த கூட்டத்துல நீங்க எல்லாம் வரணும், அவங்க காது கேட்க இததான் சொல்லணும்னு ஒருவர் உலகம் தோன்றும் முன்னே எழுதி இன்னைக்கு ஆயத்தப்பட
உன் சுக வாழ்வு இன்னைக்கு துளிர்த்தது, உங்க சுக வாழ்வு துளிர்த்தது. இன்னைக்கு எனக்கு ஆசை அப்படியே கீழே வந்து உங்க ஒவ்வொருத்தர் கையை பிடிச்சி ஹாப்பி நியூ இயர்லாம் சொல்ல மாட்டேன், உங்க சுக வாழ்வு துளிர்த்துருச்சு. 2025 துளிர்த்ததோ இல்லையோ, இந்த 2025 துளிர்த்ததோ இல்லையோ, இந்த 2026 இந்த 5ஆம் தேதி மாலை இயேசுவே உங்க சுக வாழ்வை துளிர்க்க பண்ணி இருக்கிறார். இப்ப 5ஆம் தேதி மாலை முதல் கொண்டு நீங்க நடக்க உங்க வீட்டுக்குள்ள உள்ள நுழைங்க. இனி ஊழியத்துக்குள்ள கால் வைக்க நீங்க சொல்ல வைக்க போறதில்ல. என் மேல இருக்கிற வெளிச்சம் இனி தன்னால சொல்ல வைக்கும். சஞ்சய் பிரதர் நீதியுள்ள மனுஷன், அவர் ஒரு குற்றத்தையும் செய்யல. எப்படி இயேசு புறப்படும் பொழுது அவர் கால் வச்ச இடமெல்லாம் அவரிடத்துல ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்கலையோ, இனி உங்களை பார்க்கிறவர்களும் இயேசுவை காண்கிறதை போல சொல்லட்டும். இந்த சிஸ்டரோடு இயேசு இருக்கிறார், இந்த பிரதரோடு இயேசு இருக்கிறார், அந்த ஊழியரோடு இயேசு இருக்கிறார், இந்த பாண்டிச்சேரியில துவங்கப்பட்ட இந்த ஊழியத்துல இயேசு இருக்கிறார். இந்த நீதி மட்டும் முன்னே போயிடுச்சு வைங்களேன், சஞ்சய் அந்த இடத்துல இல்லைனாலும் நீதி விலகும். இப்ப இந்த ஸ்தலத்துல இந்த மாத கூட்டம் நடந்துருச்சுல்ல, அடுத்த மாசம் கூட்டம் நடக்கிற வரைக்கும் இயேசுவின் நீதி உலாவிக்கிட்டே இருக்கும். இயேசுவின் நீதி உலாவிக்கிட்டே இருக்கும். இங்க உலாவிக்கிட்டே இருக்கிற இயேசுவின் நீதி அப்படியே கொஞ்சம் வெளியே எட்டி பார்ப்பாரு. தேசம் இவ்வளவு இருளா இருக்கே, என் பிள்ளைகளை கொண்டுதான் ஊழியத்தை துவங்கினேன், என் மகளை தான் நியமிச்சேன், என் மகன் நிமித்தம் உள்ள உலாவிட்டேன், இனி வெளியே உலாவுகிற டைம் வந்தாயிடுச்சு. இனி உங்க மேல இருக்கிற நீதி முன்னாலே நடக்க மாத்திரமல்ல, உங்கள் நிமித்தம் தேசத்தையே உலாவி வந்து சொல்லும். இனி நீதிமான்களுக்கும் இனி இருளில் நடக்கிறவர்களுக்கும் தேவன் ஒரு வித்தியாசத்தை என் கர்த்தர் இன்னைக்கு இந்த மாலையில வைப்பாராக. ஆமென். ஏன்னா நமக்கு அது தேவை. நான் அதிகமா ஆண்டவரிடத்துல கேட்பேன், ஆண்டவரே நீதி செய்கிறோம், எங்களுக்கு என்ன பலன்? எரேமியா தீர்க்கதரிசி 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலேயே சொல்லுவாரு, அநியாயம் செய்கிறவருடைய வழி வாய்க்கிறது என்ன? நான் தேவனோடு வழக்காட போகிறேன், நான் நீதி செய்திருக்கிறேன், நான் உண்மையாத்தான் வாழ்ந்திருக்கிறேன், என் இயேசுவுக்கு முன்னாடி நான் சரியாத்தான் வாழ்ந்திருக்கிறேன். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நான் என்ன தப்பு செஞ்சாண்டவரே, ஏன் என் வாழ்க்கை இப்படி புயல் வீசுது? நான் எதிர்பாராத திருப்பங்கள்லாம் என் வாழ்க்கையில மட்டும் வருதே, ஏன்? நீங்களும் தான் அந்த எரேமியா தீர்க்க. நானும் சொல்லுவேன், 2025 முழுக்க உங்க நீதியில மட்டும்தான் ஆண்டவரே நடந்த. ஆனா அநியாயம் செய்கிறவர்கள் வழி வாய்க்கிறது என்ன? என் வழி வாய்க்கலையே. ஊழியம் செய்கிற உங்க வழி வாய்க்கலையே. அநியாயம் செய்கிறவர்கள் எல்லாரும் சுகித்திருக்கிறார்கள், எல்லாருக்கும் சுகவாழ்வு தொழிற்கிறது, எல்லாருக்கும் ஒரு சமாதானம் கிடைக்கிறது. ஆனா நீங்க மாத்திரம் ஏன் கடனில் அமர்ந்திருக்கணும்? நான் கேட்கல, ஆவியானவர் கேட்கிறார். ஏன் நீ மாத்திரம் இருளில் தத்தளிக்கிறார்? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுவாரு, தத்தளிக்க இடம் கொடுத்தவரும் கர்த்தரே, என்னை புழங்க வைத்தவரும் கர்த்தரே. சஞ்சய் 2025 முழுவதும் கண்ணீர் வடிக்கணும்னு கொஞ்சம் விட்டு கொடுத்தவரும் என் தேவனே. அதே கர்த்தர் தான் 2026 உங்க ஒவ்வொரு பக்கமாய் வந்து 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 உங்க காதுல சொல்லுவாரு, பயப்படாத, இனி பூமி மேல் இருள் வரட்டும், ஆனா உன் மேல என் வெளிச்சத்தை வச்சு உன் சுக வாழ்வை இன்னைக்கு துளிர்க்க பண்ணிட்டேன். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசம் இருந்தா 2 கைகளை உயர்த்தி என் சுக வாழ்வை துளிர்க்க பண்ணின தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஒரு விசுவாசம், என் சுக வாழ்வு துளிர்த்துருச்சு, இப்ப நான் ஆவியில பலமாய் உணர்கிறேன், இன்னைக்கு உன் சுக வாழ்வு துளிர்த்திருக்கிறது. இன்னைக்கு அமர்ந்திருக்கிற நீங்க ஏதோ தற்செயலாய் வரல, உங்களை அழைத்து கொண்டு வந்தவர் கர்த்தருடைய ஆவியானவர். இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரா, கர்த்தருடைய தாசர்களே, பேசுகிறது கர்த்தருடைய ஆவியானவர். அவர் உங்கள் சுக வாழ்வை துளிர்க்க பண்ணிட்டாரு. இதுல மாற்றமே இல்லை, இதுல மாற்றமே இல்லை. இதை பேசி கொண்டிருக்கிற இந்த நேரமே என் கண் ஒரு தரிசனத்தோடு இன்னைக்கு என் இருதயம் கலிகுற நிற்கிறேன். இயேசுவின் ஞாபக புஸ்தகத்தை உங்க
நடக்கிறேன். ஆனா பின்ன யார் வர்றாங்கன்னு தெரியல, யார் எங்க எழும்புறாங்கன்னு தெரியல, எப்படி எழும்புறாங்கன்னு தெரியல. முன்னே நடக்கிற வெளிச்சம் வந்துருச்சு, தடவை தெரிய பண்ணுகிற சூழ்நிலை எல்லாம் மாறிடுச்சு, சுகவாழ்வு வந்துருச்சு. ஆனா பின்ன பேசுகிறத நிறுத்த முடியலையே. என் பின்னாடி குத்தி 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 காட்டுறாங்களே, அது மாறலையே. அவங்க பேசுகிறதா என் காதுல கேக்குதே, வழி தாங்க முடியலையே, இருதயம் நொறுக்கப்படுகிறேனே. இன்னும் தேவன் அன்பு வைத்து சொல்லுவார், இனி உன் பின்னாலே என் மகிமை காக்க போகிறது. இனி உங்க பின்னாலே கர்த்தருடைய மகிமை காக்க போகிறது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை உங்க தலையின் மேல் அப்படியே வைத்து சொல்லுகிறார். வெளிச்சத்தை கட்டளை இட்டுட்டேன், சுக வாழ்வை கொடுத்துட்டேன், இனி நீதிய முன்னால நடக்க வைப்பேன். இனி எதை குறிச்சு பயப்படாத. 2026 முன்னே மாத்திரம் நோக்கி நட. 2025 தீர்ந்தே என் வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த மாலை நேரம் வருவதற்கு முன்னாடி கூட ஒரு சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். தேவன் சொல்வார், திரும்பி பார்த்திராத, திரும்பி பார்த்திராத, இனி முன்னே மாத்திரம் நோக்கி நட. ஏன் தெரியுமா? உங்க பின்னாடி தேவ மகிமை நின்று கொண்டிருக்கிறது. உங்க பின்னாடி சேவைகளில் கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். சஞ்சை திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. முன்னோக்கி நடக்க 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 என் பின்னே இருக்கிற மகிமை சத்துருக்களை சங்காரமாக்குகிற என் காதுகள் மாத்திரம் கேட்க இன்னும் தேவனை ஸ்தோத்திரிப்பேன். மகிமையாய் வெற்றி சொல்லலாம். என் சுக வாழ்வை துளிக்க பண்ணிட்டார். என் இருதயத்தில் அத்தனை ஒரு சந்தோஷம். எப்படி பேசணும்னு கொஞ்சம் துடிச்சேன். ஆனால் ஆவியானவர் இன்னைக்கு உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு சொல்லுகிறாரு, உனக்கு ஒரு சுக வாழ்வு, உங்க ஊழியத்திற்கு ஒரு சுக வாழ்வு. இவ்வளவுதான் சத்தமா? உங்க பிள்ளைகளுக்கு ஒரு சுக வாழ்வு, நீங்க படிக்கிற இடத்துல ஒரு சுக வாழ்வு, நீங்க எங்கே எங்கே ஒரு சுக வாழ்வை தேடினீர்களோ இயேசு கட்டளை கொடுத்திருக்கிறார். என் மகனுக்கு இந்த ஆண்டு சுக வாழ்வு. ஆனா ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டிருக்கிறேன். எப்படிப்பா சுக வாழ்வை வைக்க போகிறீர்? எப்படி என் ஜனத்திற்கு சுக வாழ்வை கட்டளையிட போகிறீர்? என் காதுல கேட்ட ஒரே ஒரு சத்தம், ஆவியானவர் சொன்னார், நீ சொல்லு, என் பிள்ளைகளுக்கு நான் அமெரிக்கையை கட்டளையிட போகிறேன். என்ன தெரியுமா? அமைதல், ஒரு அமைதல், பீஸ், ஒரு அமைதலை கட்டளையிட போகிறேன். ஒவ்வொரு மனுஷனும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், எனக்கு சமாதானம் கூட வேண்டாம், என் கூட வாக்குவாதம் பண்ணாம இருந்தா போதும். என் வீட்டுக்குள்ள சண்டை சமாதானம் அமைதியா இருந்தாலே போதும், நான் ஒரு மூலையில நிம்மதியா இருந்துருவனே. இதை நான் சொல்லல, இந்த வருடத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் தான் சொல்லிட்டு வந்தீங்க. ஒரு அமைதி இருந்தா போதும், ஊழியத்தில் ஒரு அமைதி இருந்தா போதும், நான் பண்ணுகிற என் தொழில ஒரு அமைதி இருந்தா போதும். நானும் சொல்லுவேன், இந்த ஆண்டு துவங்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்டாண்டவரே, எனக்கு சமாதானம் சந்தோஷம் இதையெல்லாம் பார்க்கணும், எனக்கு ஒன்ன கொஞ்சம் கொடுங்கப்பா. எல்லா இடத்துலயும் ஜபகுடாரத்தை ஆரம்பிக்கிறேன், பின்னாடி காது கூட பேசுறாங்க உங்களுக்காச்சும், எனக்கெல்லாம் அம்ப எடுத்துட்டு நெஞ்சிலேயே குத்துறாங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்க. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், நான் உங்க ஊருக்கு வந்திருக்கிறேன். நீங்க எல்லாம் சிரிச்ச முகத்தோடு என்னை பார்த்தாதான் ஓகே, பாண்டிச்சேரியை ஏற்றுக்கொண்டார்கள், நானும் சந்தோஷப்படுவேன். ஆமே. அதனாலதான் நான் வந்ததுமே உங்க எல்லாரையும் அப்படி ஒரு எட்டு எல்லாரையும் பார்த்துட்டேன், சிலருக்கெல்லாம் ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டேன். அதனால நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம எல்லாம் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸு. அதனால மாசம் மாசம் இனி சந்திக்க போகிறோம். ஆமா, அதனால சிரிச்ச முகத்தோட என்ன பாத்தீங்கன்னா என் இருதயமும் சந்தோஷப்படும். நீங்க சிரிச்சாலே போதும், என் சுக வாழ்வு இருக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் அவர் சிரிப்பாரு, எங்களுக்கு வேற வேலையே இல்லை, அவருக்கு வேலை செய்யறதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். அதனால நீங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டே கேட்டா அப்பாடா உள்ள போட்டாச்சு, அவன் நிம்மதியா கார் ஓட்டிட்டு போயிடுவோம். ஆமே. ஆவியானவர் சொன்னார், என் மகனுக்கு என் மகளுக்கு ஒரு அமைதியுள்ள வாழ்க்கையை நான் தரப்போகிறேன். 2026 இன்னைக்கு வந்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சகோதரா சகோதரி, உங்களுக்கு தான் தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், உன் வீட்டில் ஒரு அமைதலை எதிர்பார்த்தல, வேலை செய்கிற ஸ்தலத்தில் ஒரு அமைதலை எதிர்பார்த்தல, எல்லா இடத்திலையும் சுற்றி திரிகிறார்.
ஒரு அமைதல் இருந்தா நல்லா இருக்கும். என்னை சார்ந்தவர்கள் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும். வாக்குவாதமே பண்ணக்கூடாது. எவ்வளவு நல்லா இருக்கும்ல. இப்படி சொல்லட்டுமா, சஞ்சய் யாருக்கோ பேசுறாங்க நினைச்சிடக்கூடாது. நாம பொதுவா தான் போடுவோம். நீங்களா சிரிச்சு காட்டி கொடுக்காம இருந்தா சரி. உங்க வீட்டுக்குள்ள உங்க மாமியாரால உங்களுக்கு ஒரு அமைதல் உண்டாவதாக. உஷாரா தான் இருக்கீங்கல்ல. உங்க பிள்ளைகளால் ஒரு அமைதல் உண்டாகட்டும். வேலை செய்கிற ஸ்தலத்தில் ஒரு அமைதல் உண்டாகட்டும். அது ஊழியர்களானாலும் அது சஞ்சயானாலும் ஒரு அமைதல் உங்களுக்கு உண்டாகி இருக்க கடவுளாக நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஏசப்பா, இந்த ஊழியத்தை முடிச்சிட்டு நாங்க போய் அடுத்த மாசம் வருகிற வரைக்கும் இந்த குடும்பம் 2 குடும்பத்துக்கு அமைதல் இருக்கணும். ஆமென். ஏன் ஆசை? இப்ப அவங்களுக்கு மட்டும்தான் கேட்பேனா? உங்களுக்கும் கேட்பேன். ஆண்டவரே, அடுத்த மாதம் இந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் சந்திக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ள அமைதல் தான் இருக்கணும். அமைதல் தான் இருக்கணும். இந்த அமைதலை கொடுக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஆமென். இந்த சுக வாழ்வை நான் உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஒரு அமைதல். நான் லட பேசிக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? இப்ப நான் பேசிதான் ஆகணும், வேற வழி இல்லை. பேசலன்னா அவர் அடிப்பார். வீட்டுக்குள்ள வந்துட்டு வானதி சிஸ்டர் உட்கார வச்சு 1 மணி நேரம் எல்லா கதையும் பேசுனேன் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? சஞ்சய் ஒரு 5 நிமிஷம் சும்மா இருந்தா நல்லா இருக்குமே. இப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு பிளான் போடுவாங்க. சஞ்சய் நீங்க கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருக்குல்ல, டீ போட்டுட்டு வந்துடுறேன். இதெல்லாம் பிளான். எப்படி நம்ம வீட்டுல போற பிளான் எல்லாம் கண்டுபிடிக்கிறாரு? அமைதலை எதிர்பார்க்கிறார். நம்ம என்னதான் தேடி தேடி யார் மேல அன்பு வச்சு பேசினாலும் ஒரு அமைதல் தேவை. ஆனா இன்னும் சொல்லட்டுமா, இந்த அமைதலுக்குள்ள போனா தேவ சத்தம் கேட்கும். இந்த அமைதலுக்குள்ள போனா இயேசு இறங்கி பேசுவாரு. என் ஆசையே இந்த நாளுக்கு பின்பு நீங்க எல்லாம் உங்க தனி அறைக்குள்ள போகணும், உங்க கதவை போட்டணும், முழங்கால் போடணும், உங்க வீட்டின் மக்கள் எல்லாம் அமைதலா இருக்கணும். உங்க காதுல ஒருவர் வந்து சொல்லணும், கூட்டத்துக்கு போயிட்டு வந்தியா, என் வார்த்தையை கேட்டியா, அது உனக்கு தான் மறுபடியும் கர்த்தர் அதை உறுதிப்படுத்தணும். நீங்க அடுத்த மாதமே ஓடி வந்து சொல்லணும், பிரதர் என் வீடே அமைதலா இருக்கு, கர்த்தரே என் கூட பேசிட்டாரு, என் இருதயம் தொட்டு சொல்லுகிறேன், என் சுக வாழ்வு துளிர்த்தது. ஆமென். இன்னைக்கு அப்படியே இந்த சுக வாழ்வு துளிர்க்கணும்னா ஒரு 3 காரியங்களை மாத்திரம் நான் பேசி வேகமா முடிச்சிருவேன். நீங்க லேட்டா வந்தாலும் நாங்க இந்த டைம்ல கரெக்டா இருப்போம். அதனால சரியா 8க்கு நான் முடிச்சிருவேன். டைம் யாரும் பார்க்காதீங்க, கரெக்டா முடிச்சிருவேன். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப அது கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒன்று. டைமுக்கு நீ முடிச்சிருப்பா. ஏன்னா நமக்கு நிறைய வேலை இருக்குல்ல. வீட்டுக்கு போன உடனே அமைதல் கேட்ட மாதிரி பாத்திரம் டபடபான்னு கீழே விழுகணும், சமைக்கணும். ஆமா, உங்க அமைதல் இதனால கூட கெடக்கூடாதுதான் உங்களுக்கு நல்ல டிஃபன் ஆயத்தம் பண்ணிட்டு நல்ல பலனுள்ள ஆகாரம். ஆமென். போய் அமைதியா உட்கார்ந்து பொட்டலத்தை பிரிச்சு அமைதியா சாப்பிட்டு சுகவாழ்வு துளைத்திருச்சு தூங்கிருக்கு. ஹல்லேலூயா. சுகவாழ்வு துளைத்திருச்சுன்னு தூங்கிருங்க. ஜெபிக்கிறேன். தெரியல, என்னமோ இங்க நிற்கும் போது கொஞ்சம் இப்படி சொல்லணும்னு தோணுது. ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானா சீக்கிரமா மதியம் நான் சாப்பிட்ட பிரியாணியை நீங்களும் சாப்பிடும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். ரொம்ப சுகமா தான் இருக்கு. சாப்பிட்ட உடனே நல்ல தூக்கம். விடுவோமா? சாயங்காலம் ஊழியருக்கு சோதிக்கிறியா? இது நாள் வரைக்கும் அவங்க வீட்டு ஸ்டெப்ஸ் அத்தனை டைம் நாங்க ஏறினதே கிடையாது. ஒரு ட்ரெயின் ஏறினாலே மூச்சு வாங்க உட்காந்துருவேன். இன்னைக்கு தூங்க மாட்டேன். ஏறு இறங்கு, ஏறு இறங்கு. சமாதானம் உண்டாவதாக. அமைதலை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இன்னைக்கு வேகமாய் சில வார்த்தைகளுக்குள்ளாக நான் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். சீக்கிரமா யாத்திராகமம் 14:28. ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னால சமுத்திரத்தில் பிரவேசிக்கிற பார்வோனுடைய ராணுவ படையையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனும்
அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. அங்கே நடக்கிற காரியம் இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு அமைதல் இல்லை. எத்தனை வருஷம்னா 430 வருஷம் அமைதலே இல்லை. ராஜா தான் நெருக்கலான்னு பார்த்தா ராஜாக்கு கீழே இருக்கிற போர் சேவகன் முதற்கொண்டு இஸ்ரவேல் ஜனத்தை அற்பமாய்த்தான் எண்ணுகிறான். உங்களை எல்லாரும் கனமா எண்ணுகிறான்னு இருதயத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுவேன், என்னை எவனும் கனமாலாம் எண்ணதே கிடையாது. ஆனா ரொம்ப சந்தோஷப்பட பாண்டிச்சேரி மக்கள், நீங்க என்ன ரொம்ப கனமா எண்ணுகிறீங்க. நான் அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அற்பமா எண்ணப்படுகிற இஸ்ரவேல் ஜனம் 430 வருஷம் அமைதலே இல்லாமல் துடிக்கிறார்கள். இருதயத்தின் பெருமூச்சு பரலோகம் வரைக்கும் ஏறுகிறது. அந்த பெருமூச்சை தேவன் கேட்கிறார், நினைத்தருளுகிறார். நீங்க எத்தனை நாள் பெருமூச்சு விட்டீங்களோ, உங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து எத்தனை நாள் பெருமூச்சு விட்டீங்களோ, அமைதலே இல்லையே. வேலையில ஒரு அமைதலே இல்லையே, ஊழியத்துல ஒரு அமைதல் இல்லையே. எத்தனை நாள் பெருமூச்சு விட்டீங்களோ, விட்ட பெருமூச்சுக்கெல்லாம் இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு அமைதலை கொடுக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு அமைதலை கொடுக்க நான் இயேசு வந்திருக்கிறார். முதல் பாயிண்ட், உங்களுக்கு ஒரு அமைதல் வேணும்னா இன்னைக்கு கர்த்தர் எல்லா பார்வோனி ஆவிகளையும் சங்காரமாக்குவாராக. உங்களை அடிமைப்படுத்த நினைக்கிற பார்வோனி ஆவிகளை கர்த்தர் உங்களை கொண்டு இன்னைக்கு சங்காரமாக்குவாராக. அந்த பார்வோனின் ஆவிக்கு ஒரு தன்மை இருக்கும், அதிகாரம் பண்ணணும். அதிகாரம் பண்ணணும். நிறைய பேருக்கு ஒரு ஆசை, சஞ்சய நாங்க அதிகாரம் பண்ணணும். நான் சொல்லுவேன், என்ன அதிகாரம் பண்ற ஒரே அதிகாரமுள்ள புருஷர் இயேசு மட்டும்தான். இப்ப சொல்லுவேன், இந்த பாண்டிச்சேரி ஊழியத்துக்கு உங்க 2 பேரையும் அதிகாரம் பண்ணுகிற உரிமை அவருக்கு மட்டும்தான். அல்லேலூயா. இப்ப இங்கேயும் சொல்லுவேன், எங்க அக்காவை அதிகாரம் பண்ற உரிமை இயேசுவுக்கு மட்டும்தான். அல்லேலூயா. என்னைக்கு இயேசுவின் இந்த கனமான ஊழியத்துல நாம வந்து நின்னோமோ, எங்களை அதிகாரம் பண்ணுகிற உரிமை இப்ப உங்களையும் கொஞ்சம் அப்படி கைப்பிடிச்சு எடுத்துக்கிறேனே. என்னைக்கு இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டீங்களோ, என்னைக்கு ஞானஸ்நான உடன்படிக்கையில முந்தின ஆதாம் மரிக்க பிந்தின ஆதாமாகிய இயேசுவோடு உயிர் தெழுந்தீங்களோ, உங்களை அதிகாரம் பண்ணுகிற உரிமை இயேசுவுக்கு மட்டும்தான். அதை தவிர்த்து உங்களை யாரும் அதிகாரம் பண்ணவே கூடாது. சிலர்லாம் அப்படிதான் அதிகாரம் பண்ணியே வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. நான் அதுக்கெல்லாம் பயப்படாதே கிடையாது. நான் தான் சொல்லிட்டேன், என் வயசு கம்மி தான், ஆனா அவருக்கு மட்டும்தான் பயப்படுவேன். ஆமே. ஆவியானவர் சொன்னா கேட்பேன், ஆவியானவர் திட்டுன்னா திட்டுவேன். அது நீங்களா இருந்தாலும். ஏன்னா நான் தான் உங்க பிரதர் ஆயிட்டல. இப்ப மட்டும் முறைக்கிறீங்க பாத்தீங்களா? உங்க மேல அன்பு வைத்து கர்த்தர் கேட்கிறார், கோச்சிக்காதீங்க. பார்வோனின் ஆவி மகா கடினம் உள்ளது. பார்வோனின் இருதயத்தை ஒருவனாலும் அசைக்கவே முடியாது. அது தீர்க்கனாகிய மோசேயே போய் நின்னாலும் அவன் இருதயத்தை லகுவாக்குறது கூடாத காரியம். இப்ப நீங்களும் அப்படிதான் சொல்றீங்க, என் வீட்டிலையும் சிலது இருக்கு, என்னை சார்ந்தும் சிலது இருக்கு, ஊழியத்தையும் சிலது இருக்கு. நீங்க சொன்னதை இப்ப சொல்லட்டுமா? ஒருத்தராலையும் அதை திருத்தவே முடியாது. பார்வோனின் இருதயத்தை லகுவாக்குறது கூடாத காரியம். அதே போலதான் நீங்களும் இருக்கிறீங்க. உங்க வீட்டில் இருக்கிற சிலருடைய இருதயத்தையும் லகுவாக்குறது கூடாத காரியம். ஏன் தெரியுமா? அதை கடினமாக்கினவர் இயேசுவே. சஞ்சைக்காக தான் அதை கடினமாக்கி வச்சிருக்கிறார். இந்த ஊழியம் இப்ப துவங்கிருச்சுல. இப்ப நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், அடுத்த மாசம் ஊழியம் நடக்கும். எத்தனை பார்வோனி நாவி அந்த மீட்டிங்கு போகாதுன்னு சொல்லுவோம் தெரியலையே. நான் சொல்லுவேன், அதை கடினமாக்குகிறவர் இயேசுவே. அந்த கடினம் உள்ள ஆவியையும் சங்காரமாக்க போவதும் இயேசுவே. அல்லேலூயா. பார்வோனி ஆவி கடினமாய் நிற்கிறது. நீ போய் அவர்களை துரத்தி பிடி. இஸ்ரவேல் ஜனத்தை வனாந்தரம் தடுத்திருக்கும், செங்கல் முன்னாடி நிற்கும். அவங்களால நம்ம வீட்டு வெளியே போக முடியாது. கடைசி வரைக்கும் இஸ்ரவேல் ஜனம் அடிமைதான். நீங்களும் சிலருக்கு கடைசி வரைக்கும் அடிமைதான். யார் சொன்னா? இயேசு சொல்லுகிறவன் சுகவாக துளித்திருக்கிறது. ஆமென்.
நீங்க யாருக்கும் அடிமை கிடையாதுங்க. உங்களை அடிமையாய் வைக்கிறதுக்கு ஒருவராலும் கூடாது. சஞ்சயை அடிமைப்படுத்துகிற உரிமை யாருக்கும் இந்த பூமியில கொடுக்கப்படல. ஆனா நினைச்சுக்கிறாங்க, இப்ப உங்களை குறிச்சு அப்படிதான் நினைச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் சொன்னா சஞ்சய் நிக்கணும், நான் சொன்னா சஞ்சய் உட்காரணும். நான் கொஞ்சம் திமிரு பிடிச்சவன்னு சொல்லிட்டேன் இல்லையா, நீ உட்காருன்னா நான் நிப்பேன், நில்லுன்னா உட்காருவேன். இனி ஊழியமே செய்யாதனாக்கா இன்னும் 1000 மடங்கு அப்பாவுக்காக ராஜ்யத்தை கட்டுவேன். உங்களுக்குள்ள இந்த வைராக்கியம் தான் இருக்கணும். ஏன்னா நம்முடைய அமைதலை கெடுக்க எத்தனை பார்வோனின் ஆவிகள் வேண்டுமானாலும் இனி எழும்பும். இந்த பாண்டிச்சேரி ஊழியத்தை நிறுத்த பார்வோனின் ஆவிகள் எழும்பும். ஆனாலும் அமைதலை இயேசு கட்டளையிடுவார். அமைதலை இயேசு கட்டளையிடுவார். இன்னைக்கு என் பக்கமாய் ஆவியானவர் நின்று சொல்லுகிறார், என்ன அமைதலை தேடி வந்திருக்கிறாயோ இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எத்தனை வருஷமாய் அடிமையா எண்ணப்பட்டாயோ, எத்தனை வருஷமாய் கண்ணி படித்தாயோ, எத்தனை வருஷமாய் பெருமூச்சு விட்டு எனக்கு ஒரு சுகவாழ்வு துளிர்க்காதவன்னு கேட்டியோ, இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் ஆவியானவர் நின்று சொல்லுகிறார், உனக்கு அமைதலை கொடுக்கிறேன், சுகவாழ்வு துளிர்த்தாயிற்று. அல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுவாரு, இன்னைக்கு உங்க ஒவ்வொரு பக்கமாய் வந்து சொல்லுவாரு, உனக்கு அமைதலை கொடுத்துட்டேன், உனக்கு ஒரு அமைதலை கொடுத்துட்டேன், உனக்கு ஒரு அமைதலை கொடுத்துட்டேன். இன்னைக்கு ஆராதனை செய்த அன்பு மகளுக்கு ஒரு அமைதலை கர்த்தர் கொடுத்துட்டாரு. பிரசங்கிக்கிற எனக்கு ஒரு அமைதலை கொடுத்துட்டாரு. இன்னைக்கு இங்க அமர்ந்திருக்கிற ஊழியர்களுக்கு கர்த்தர் ஒரு அமைதலை கொடுத்துட்டாரு. எங்கே துடித்து ஐயோ என்னால முடியல, கர்த்தர் தான் விடுவிக்கணும்னு வந்து பெருமூச்சு விட்டாயோ, இயேசு ஒரு அமைதலை கொடுத்துட்டாரு. என் சுகவாழ்வு துளிர்த்துருச்சு. என்ன நடந்தது தெரியுமா? நீதி முன்னாலே போகிறது, முன்னே நடக்கிற மகிமை இப்ப இஸ்ரவேல் ஜனத்திற்கு பின்னாலே நடக்க ஆரம்பிக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தையும் எகிப்தையும் 2ஆ பிரிக்கிறது. இனி நீங்களும் நடக்க அப்படிதான் நடக்கும். உங்களோடு போராடின இருளை கர்த்தர் 2ஆ பிரிச்சு நடுவுல மகிமையா நின்னு மகிமையின் தேவன் முன்னால நீதி அனுப்பி செங்கடல 2ஆ பிளந்து நீ உள்ள நட. 2026 உள்ள நட. நீ நடக்க செங்கடலும் அதிகாய் நிற்கும். முன்னே நடக்க பாடிக்கொண்டே நடப்பேன். மகிமையின் தேவன் வெற்றி சிறந்தா சமஸ்த பார்வோனின் ஆவிகளையும் எல்லா எகிப்தின் மனுஷரையும் கர்த்தரே சங்காரமாக்கினார். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் உங்களுக்கும் எனக்கும் யுத்தம் இல்லை. எந்த மனுஷர்களோடும் யுத்தம் செய்வதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவே இல்லை. ஆனா அந்த மனுஷர்களுக்குள்ள கிரியை செய்கிற பார்வோனின் ஆவிய சங்காரமாக்கி ரதங்களின் உருளைகள் கலந்து விட எல்லாவற்றையும் கர்த்தர் செங்கடலை அமிழ்த்த கட்டளை கொடுப்பார். மோசே, மறுபடியும் உன் கையை உயர்த்து. அதை மறுபடியும் செங்கடல் மதிலாய் நிக்குதுல, அதை இப்ப மறுபடியும் எகிப்தின் மேல வைப்பேன். இனி நீ தேடினாலும் இரைச்சல் சத்தம் கேட்பதே இல்லை. இனி நீங்களும் நானும் இந்த ஆண்டு தேடினாலும் இரைச்சல் சத்தத்தை கேட்பதே இல்லை. இப்ப இஸ்ரவேல் ஜனமும் மோசேயும் நின்னு மறுபடியும் செங்கடலை பார்ப்பாங்க. ஏதோ ஒரு அமைதல் வந்திருக்கேன், ஏதோ ஒரு அமைதல் வந்திருக்கேன். இப்போ எகிப்தின் ஜனமும் பார்வோனின் ஆவியும் செங்கடலை கடக்க கூட இனி பயம் வரும். செங்கடலை கடக்க இனி பயம் வரும். எப்படி சொல்லட்டுமா? இன்னைக்கு இந்த பாண்டிச்சேரி ஊழியத்தை கர்த்தர் இன்னைக்கு இங்க ஸ்தாபிக்கிறார்ல, இயேசுவே 2ஆ பிளந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஒரு அபிஷேகத்துல நடத்தி சுகவாழ்வை தலையின் மேல வச்சு வெளியே போகும்போது பாடிக்கொண்டே போக வைப்பாரு. ஆனா மறுபக்கம் நீங்க தேடினாலும் ஒருவரையும் காண மாட்டீர்கள். இன்று காண்கிற எகிப்தியனை இனி நீங்கள் காண்பதே இல்லை. இருதயம் அதிகமாய் களி கூறுகிறது. காரணம், என் சுகவாழ்வு துளிர்த்திருக்கிறது. உங்க சுகவாழ்வு துளிர்த்திருக்கிறது. உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் ஒரு அமைதலை கட்டளை இட்டிருக்கிறார். வேறு ஸ்தலத்துல அமைதலை கட்டளை இட்டிருக்கிறார். ஆனா இன்னொன்னு ஆவியானவர் சொல்லுகிறாரு, இனி இந்த பார்வோனின் ஆவி எழும்ப கூடாதுன்னா இனி நீ எனக்கு முன்னாடி அமைதலாய் காத்துரு.
அப்பா சமூகத்துல போனா புலம்ப கூடாது. நான் மறுபடியும் சொல்வேன், என் இருதயத்தின் தேவை என்ன அவர் அறிந்திருக்கிறார். என் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வடியும் போது உன்னத தேவன் தாழ குனிந்து பார்க்கிறாரு. சஞ்சய்க்குள்ள ஆவியானவர் வச்சனே, ஏன் ஆவி அழுகுது, என்ன ஆச்சு? தாழ குனிஞ்சு பார்ப்பாரு. பார்க்கும் போது அவருக்கு புரிஞ்சிடும், இதுதான் நடந்துருச்சு. இப்ப இதை சுமந்து கொண்டே ஜப அறைக்குள்ள அமைதியாய் உள்ள போவேன். நான் புலம்ப மாட்டேன், ஒன்றையும் சொல்ல மாட்டேன். மோசேயை போல 2 கைகளை மாத்திரம் உயர்த்தி கண்ணீரோடு அப்பா சமூகத்துல நிற்பேன். ராம் முழுவதும் எனக்காக ஒரு கீழ்காற்று வீசும். பகல் விடுகிறதுக்குள்ள வார்த்தை சொல்லுகிறபடி அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல சஞ்சயின் மேல ஒரு வெளிச்சம் வந்திருக்கும். 2 கைகளை உயர்த்தி மோசேயை போல நானும் கண்ணீரோடு இரவெல்லாம் புலம்பாமல் அப்பா சமூகத்துல நானும் கண்ணீரோடு நின்றா எனக்காக கீழ்காற்று அனுப்பப்படும். செங்கல் வெட்டால் திறக்கப்படும். என் மேல ஒரு வெளிச்சம் வரும். பூமியின் இருள் மாறும். என் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க மேல இருக்கிற இருள் மாறும். ஊழியத்தின் இருள் மாறும். என் சுக வாழ்வு துளிர்க்கும். என் அமைதலை கெடுக்க ஒரு பார்வனை நாவியம் எழும்பவே எழும்பாது. எழும்பினாலும் ஒரு ராத்திரியில கர்த்தர் அதை அமிழ்த்து போடுவார். இதுதான் நல்ல ஜெயம் எடுக்கிற கிறிஸ்துவ வாழ்க்கை. நான் இன்னைக்கு உங்களுக்கு வார்த்தையை சொல்லிவிட்டு போக விரும்பல, வார்த்தையோடு என்ன செய்யணும்னு சொல்லுகிறேன். அப்பா சமூகத்தில் அமைதியாய் போய் காத்துரு. மோசேயை போல 2 கைகளை உயர்த்து அதிகாரத்தை தந்திருக்கிறார்ல, அபிஷேகத்தை வச்சிருக்கிறார்ல, ஆவியானவர் ஊற்றி இருக்கிறார்ல. இந்த கனமான ஊழியத்துல ஏன் உங்களை எழுப்பினார்? மோசே கையை மட்டும் உயர்த்து. உனக்குள்ள இருக்கிற வாக்கு கடந்த பெருமூச்சுகளோட வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் நீ கண்ணீரோடு நிற்கும் போதே நீ புலம்பாக உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்னை நோக்கி முறையிடுவாரு. உங்க ஊழியக்காரனாக சஞ்சய் அழுகிறான், இறங்கி வாங்க. மகிமையின் தேவன் என்னை அடுத்த நாளுக்குள்ள அனுப்பி என் பின்னாலே நின்று என் கடந்த நாட்களில் வந்த இடமின பார்வோனின் ஆவிகளை, அடிமைத்தனத்தின் ஆவிகளை, உங்க வாழ்க்கையில வந்த அடிமைத்தனத்தின் ஆவிகளை எல்லாவற்றையும் கர்த்தர் சங்காரமாக்கி தேவனோட அமைதலை கட்டளையிடுவாராக. தேவனோட அமைதலை கட்டளையிடுவாராக. தேவனோட அமைதலை கட்டளையிடுவாராக. இயேசுவின் நாமத்தினால அமைதல் உண்டாவதாக. என் கண்களை நீங்க அப்படிதான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறது. நீங்க இங்க அமர்ந்த வார்த்தையை கேட்க என் இயேசு வீடுகளுக்குள்ளாக அற்புதம் செய்ய ஆரம்பிக்கிறார். உங்க வியாபார ஸ்தலங்களில் அற்புதம் செய்ய ஆரம்பிக்கிறார். ஊழியத்துல இயேசு அற்புதம் செய்ய ஆரம்பிக்கிறார். சுகவாழ்வு துளிர்த்தாயிற்று. சுகவாழ்வு துளிர்த்தாயிற்று. சுகவாழ்வு துளிர்த்தாயிற்று. எனக்கு இதுக்கு மேல கொண்டு போகவே எனக்கு ஒரு ஏவுதலே இல்ல. என் இருதயம் இப்பவே கலிகூற ஆரம்பிக்குது. எழுந்து நின்று இன்னைக்கு ஆவியானவர் உங்கள் மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை அடிமைப்படுத்தின பார்வோனின் ஆவிகளை சங்காரமாக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் என் கூட சேர்ந்து மோசேயை போல 2 கைகளை உயர்த்தி அப்பா இன்னைக்கு இந்த நாளில வந்து நிக்கிறேன். என் நீதி எனக்கு முன்னாடி செல்லட்டும். எனக்கு பின்னாடி மகிமைய தேவன் காவலா இருப்பீராக. எந்த இருளின் ஆவிகளும் எனக்கு பின்னாடி வந்து நிற்க கூடாது. இன்னைக்கு கரம் உயர்த்தி நிற்கிற ஒவ்வொருவர் மேலும் உமது வெளிச்சம் இறங்கட்டும். உமது வெளிச்சம் இறங்கட்டும். உமது வெளிச்சம் இறங்கட்டும். இவ்வளவுதான் சத்தமாக வாய்களை விரிவாய் பெற இன்னைக்கு அதை நன்மையினால் ஒருவர் நிரப்புவாராக. இன்னைக்கு நீங்க ஸ்தோத்திரம் பண்ண இன்னைக்கு தேவனோடு நீங்கள் அந்நிய பாஷையில பேச நீங்கள் பேசல. உங்களுக்குள்ள இருக்கிற வாக்கு கடந்தா பெருமூச்சுகளோட வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் இப்ப நீ அந்நிய பாஷையில போராட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று. இன்னைக்கு உருவின பட்டயத்தோட தூதர்கள் இறங்குகிறதை பார்க்கிறேன். இன்னைக்கு தேவ தூதர்கள் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு எல்லா திசைகளிலும் உங்களுக்காக புறப்பட்டு செல்வார்களாக. இன்னைக்கு நீ பேசுகிற அந்நிய பாஷை உன் மேல வெளிச்சத்தை கட்டளையிடுவதாக. உன் சுக வாழ்வு குறிப்பதாக நீங்க போய் நிற்கிற இடத்துல
பரஸ்பர